ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 4-5 சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. நான் இப்போ ஜஸ்ட் ஒரு கைட்லைனும் அது எப்படி கோடிங் எழுதியிருக்கோம் அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நீங்கள் ஜஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்களாக ஒரு முறை ஓனாக இந்த ப்ரோக்ராம் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி வெரிஃபை பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் என்னென்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா எப்படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோ அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா இருக்குது. ஸோ F ஈக்குவல்ஸ் P ஆஃப் 1 + I பவர் n. ஸோ இங்கே I அப்படிங்கிறது என்னென்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100, n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எகெயின் இங்கே என்னென்ன இன்புட் அப்படின்னா PNR. ஸோ பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸ், இந்த மூணும் நம்ம இன்புட் கொடுத்தோம் அப்படின்னம்னா ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட் கண்டுபிடிச்சி சொல்லணும். சரி, கிரியேட் த ஃபாலோயிங் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கால் தெம் ஃப்ரம் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இப்போது கிளாஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கணும்? ரீட் இன்புட்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்கணும், அது இன்புட்லாம் வாங்கிக்கணும். கேல்குலேட் இருக்கணும், அது கேல்குலேட் பண்ணி ரிசல்ட் ஒரு மெம்பர் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கணும். அடுத்தது டிஸ்பிளேன்னு ஒரு மெசேஜ் இருக்குது, அதாவது ஃபங்க்ஷன் இருக்குது, அது கால் பண்ணோம்னா என்னென்ன இன்புட்டு என்ன அவுட்புட் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணணும். சரி, இதுக்கு எப்படி கோடிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் .cppன்னு ஒரு ஃபைல் இருக்குது, இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வெரிஃபை பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், கிளாஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கிளாஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதில் பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸ், தென் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது எல்லாத்தையும் ப்ரைவேட் வேரியபிளில் போட்டுட்டோம். தென் பப்ளிக்கில் 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். இது பப்ளிக்காக நம்ம வந்து வேறு ஃபங்க்ஷனில் இருந்தும் கால் பண்ணிக்கலாம், இந்த கிளாஸ்லேருந்தே கால் பண்ணுன்றதில்ல. ஸோ என்னென்ன கால் பண்ணியிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம்னா ரீட் இன்புட்ஸ். ரீட் இன்புட்ஸில் ஒரு என்டர் பிரின்சிபல்னு ஒரு ப்ராம்ப்ட் பண்ணிவிட்டு தென் ஒரு இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணிடுறோம். எகெயின் அதே மாதிரி ஸ்டோர் பண்ணுறோம். இதே மாதிரி பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸ் வாங்கிக்கிறோம். கேல்குலேட்டில் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் பவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா CMath அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இன்க்ளூடில் CMath யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் சேஞ்ச் கிடையாது. இதே C லாங்குவேஜாக இருந்தால் math.h இன்க்ளூட் பண்ணியிருப்போம், இங்கே CMath யூஸ் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் பார்த்துங்க டிஸ்பிளேவில் ஜஸ்ட் C அவுட் மட்டும் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ மெயின் ஃபங்க்ஷன் வந்திருக்கோம். மெயின் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணிட்டோம்னா ஸோ நமக்கு இன்புட் வாங்கிட்டோம். ஸோ இன்புட் அதாவது ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். கேரக்டராக ஒரு சின்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ டூ வேரியபிள், அதாவது இந்த ப்ரோக்ராம் என்னென்னா திரும்ப திரும்ப இன்புட் வாங்கணும், கேல்குலேட் பண்ணணும், டிஸ்பிளே பண்ணணும். அதுக்காக ஒரு ப்ரோக்ராம். எப்போ டியூ வாண்ட் டு கண்டினியூன்னு மெசேஜ் வரும், அப்போது நோன்னு கொடுத்துட்டா டெர்மினேட் ஆகணும், இல்லைனா மறுபடியும் கண்டினியூ ஆகணும். ஸோ அதுக்காக இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் வாங்குகிறோம், கேல்குலேட் பண்ணுறோம், டிஸ்பிளே பண்ணுறோம், அதுக்கப்புறம் சிஇன் பண்ணுறோம். ஸோ cin.ignore கொடுத்துட்றோம். ஓகே, ஸோ இங்கே 3 இன்டீஜர் வாங்குகிறோம் இன்புட்டு. அதுக்கப்புறம் என்னாகும், ஒரு கேரக்டரு \n வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் என்ன பண்ணுறோம், இக்னோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேரக்டரை இன்புட் வாங்குகிறோம். ஓகே, இப்போது இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பில்ட் ஆயிடுச்சு. ரன் பண்ணுறேன். என்டர் பிரின்சிபல். ஸோ 1 lakh, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 14%, இயர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 5. ஸோ பிரின்சிபல் 1 lakh 14 5 என்ன ரிசல்ட்னு வந்துச்சு. இந்த டூ யூ விஷ் டு கண்டினியூன்றது அடுத்த லைனில் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நோ கொடுக்குறேன். ஓகே, வெளியே வந்துருச்சு. ஸோ அப்போது இங்கே எண்ட் எல் கொடுக்கலாம். ஸோ எண்ட் எல் கொடுக்கணும்னு என்ன பண்ணோம், ஹேஷ் இன்க்ளூட் IO manip. ஓகே, பாருங்கள் ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ டியூ விஷ் டு கண்டினியூ, எஸ். மறுபடியும் ஒரு இன்புட். ஸோ ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ நோ கொடுக்குறேன். இது ஸோ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் நம்மளுடைய சோர்ஸ்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லைனாக பாருங்கள். எல்லாம் ஈஸியாக புரிகிற மாதிரியான விஷயங்கள் தான். தென் அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷனில் ஜஸ்ட் இதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். தென் 3 மெத்தடை கால் பண்ணுறோம். ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சது. மறுபடியும் கண்டினியூ பண்ணுமா அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு இக்னோர் பண்ணிவிட்டு இன்புட் வாங்கியிருக்கோம். ஸோ எஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா மறுபடியும் ரீட் இன்புட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். இது ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த ப்ரோக்ராமுக்கு வாங்க. தேங்க்யூ.